Hello guys. So நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்னா ஆயிஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போனா ஆயிஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்னதுன்னா ஒரு கரண்ட் கேரிங் வயர் இருக்கு. ஒரு கரண்ட் கேரிங் வயர் இருக்கு. இந்த வயர் வந்து இப்படி கரண்ட் கேரி பண்ணுது. ஸோ இந்த கரண்ட் கேரிங் வயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. ஸோ இந்த கரண்ட் கேரிங் வயர்னால இந்த வயர்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லயும் இப்படி சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம எப்படி டிடெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு காம்பஸ் வச்சுட்டு டிடெக்ட் பண்றோம். ஓகே. ஸோ இந்த காம்பஸ்ல வந்து ஒரு நீடல் இருக்கு. சரியா? இந்த நீடல் வந்து என்னதுன்னா ஒரு மேக்னெட் மாதிரி சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த நீடல்லையும் ஒரு நார்த் போல் இருக்கு, ஒரு சவுத் போல் இருக்கு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால இந்த மேக்னெட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் வச்சுட்டு தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பேசிக்லி இதுதான் ஆயிஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து இந்த வயர்ல எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஓகே. எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு இந்த டைரக்ஷன்ல. நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த வயர்ல இப்படி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. ஸோ கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே. கரண்ட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோ டைரக்ஷன். ஸோ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஓகே. இந்த கரண்ட்னால இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. ஸோ இந்த கரண்ட்னால இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பேசிக்லி என்னது? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பேசிக்லி சார்ஜஸ். ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்னதுன்னா சார்ஜஸ். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம சொல்லலாம் மூவிங் சார்ஜஸ். மூவிங் சார்ஜஸ் கிரியேட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். கிரியேட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே. இது எப்படி நம்ம சொல்லலாம்? ஏன்னா இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றாங்க. ஓகே. இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட்னால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கரண்ட் இஸ் பேசிக்லி ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ ஃப்ளோயிங் சார்ஜஸ் என்ன? ஃப்ளோயிங் சார்ஜஸ் இஸ் நத்திங் பட் மூவிங் சார்ஜஸ். சார்ஜஸ் இன் மோஷன். ஸோ இந்த மூவிங் சார்ஜஸ் அதாவது இந்த கரண்ட்னால தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம சொல்லலாம் மூவிங் சார்ஜஸ் கிரியேட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதுதான் ஆயிஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்டோட கன்க்ளூஷன் தட் மூவிங் சார்ஜஸ் கிரியேட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம எப்படி டிடெக்ட் பண்றோம்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்ம காம்பஸ் வச்சு டிடெக்ட் பண்றோம். We detect the magnetic field. We detect the magnetic field using a compass. Okay. So நம்ம இங்க பார்த்தோம்னா இங்க வந்து இங்க வந்து இந்த சர்க்கியூட் வந்து ஆஃப் சிச்சுவேஷன்ல இருக்கு. சரியா? இந்த சர்க்கியூட் வந்து ஆஃபா இருக்கு. சரியா? இங்க வந்து எந்த கரண்ட் ஃப்ளோவும் இல்ல. ஓகே. இந்த ஸ்விட்சை நம்ம க்ளோஸ் பண்ணோம். இந்த ஸ்விட்ச் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போதுதான் இங்க வந்து கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இந்த சர்க்கியூட்ல வந்து எந்த கரண்ட் ஃப்ளோவும் இல்ல. சரியா? கரண்ட் ஃப்ளோ இல்லைன்னா எலக்ட்ரான் ஃப்ளோவும் இல்ல. சரியா? இங்க வந்து எல்லா எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டேஷனரியா தான் இருக்கும். சரியா? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகாது, ஸ்டேஷனரியா இருக்கும். சோ இங்க வந்து இங்க வந்து சார்ஜஸ் அதாவது எலக்ட்ரான்ஸ் ஸ்டேஷனரியா இருக்க போது எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்ல. சரியா? இதுதான் காம்பஸ் நீடல். ஓகே. சோ காம்பஸ் நீடல் நம்ம பார்த்தோம்னா இப்படி ஸ்டேஷனரியா இருக்கு, எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல காம்பஸ் நீடல்ல. ஓகே. சோ காம்பஸ் நீடல் வந்து ஸ்டேஷனரியா இருக்கு, எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல. ஓகே. அதே நாங்க வந்து இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்றோம். ஓகே. இப்போ நாங்க வந்து சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கரண்ட் வந்து ஜீரோவா இருக்காது. சரியா? சோ என்ன ஆகும்? இந்த சர்க்கியூட்ல என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. சோ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். ஓகே. எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக போது காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே. காம்பஸ் நீடில் வந்து இந்த டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ட் ஆகுது.
அதே நாங்க வந்து கரண்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணிட்டோம், அதாவது சார்ஜஸோட மூவ்மெண்டோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா டிஃப்ளெக்ஷனோட டைரக்ஷனும் ரிவர்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் மச் இஸ் கிளியர். ஸோ இது வந்து நான் வேணும்னா இங்க எழுதிடுறேன். ஓகே, ஸோ இங்க வந்து நோ மூவிங் சார்ஜஸ், no moving charges, no moving charges, so no magnetic field, no magnetic field, no deflection, no deflection in compass. அதே நாங்க இங்க பார்த்தோம்னா current is unequal to zero. ஓகே, இங்க வந்து நாங்க இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து இங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இங்க வந்து கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ கரண்ட் unequal to zero. ஸோ மூவிங் சார்ஜஸ் ஆர் present. ஏன் வை மூவிங் சார்ஜஸ் ஆர் present? ஏன்னா இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் இந்த டைரக்ஷன்ல. ஓகே, ஸோ எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் அ சார்ஜ். அந்த சார்ஜ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு பிகாஸ் ஆஃப் த இஎம்எஃப் ஆஃப் திஸ் பேட்டரி. So moving charges are present. Moving charges are present. So magnetic field is present. Magnetic field exists. எப்படி இந்த magnetic field exists நம்ம சொல்றோம்? There is deflection in compass. There is deflection in compass. Okay, there is deflection in compass. இங்க பார்த்தோம்னா இங்க வந்து compass இப்படி deflect ஆகுது, இங்க வந்து compass இப்படி deflect ஆகுது. Okay, so this is about Oersted experiment. So, just to conclude Oersted experiment, சரியா? So, இங்க வந்து ஒரு charged particle இருக்கு. இந்த charged particle Q ன்னு வச்சு represent பண்றோம். இது வந்து ஒரு velocity V ஓட move ஆயிட்டு இருக்கு. ஓகே, so இந்த velocity வந்து ஜீரோவா இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். velocity வந்து ஜீரோவா இருந்தா charge is at rest. Charge is at rest. சரியா? சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு சார்ஜ் வந்து எப்பவுமே மூவிங்கா இருக்கணும், மூவிங் கண்டிஷன்ல இருக்கணும். ஒன்லி மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருந்தா நோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். நோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, இதே v இந்த வெலாசிட்டி வந்து இப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட மூவ் பண்ணுது. சரியா? வெலாசிட்டி தட் இஸ் அன்ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, சோ இந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட மூவ் பண்ணுது. சரியா? இந்த v அன்ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா மூவிங் சார்ஜ், இந்த சார்ஜ் வந்து மூவிங் சார்ஜ். சோ மூவிங் சார்ஜ் will produce a magnetic field. So magnetic field is produced. Magnetic field is produced. ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட மூவ் பண்ணுதுன்னா அது வந்து எந்த டைப் ஆஃப் ரேடியேஷனும் எமிட் பண்ணாது. சரியா? சோ யூஸ்வலி என்ன ஆகும்னா இப்போ ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இங்க இருக்குன்னா இது வந்து ஒரு வெலாசிட்டி v ஓட மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது ரேடியேஷன் எமிட் பண்ணும். சரியா? ரேடியேஷன் எமிட் பண்ணும். இந்த வெலாசிட்டி v வந்து கான்ஸ்டன்டா இருந்தா எந்த ரேடியேஷனும் எமிட் பண்ணாது. ஓகே, so it won't emit any radiation. It won't emit any radiation. ஓகே, இங்க வந்து சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு. ஸோ சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்ல இருந்தா மோஷன்ல இருந்தா டஸ் நாட் மேட்டர். அது வந்து எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம், ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குன்னா அது எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இதெல்லாம் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, electric field lines. Okay, so electric field, it produces electric field. So electric field is present. So அது ரெஸ்ட்ல இருந்தா கூட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பிரசன்ட். சாரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். இந்த கேஸ்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட்.
அதே மாதிரி இன்னி ஒரு கேஸ் நம்ம பார்த்தோம்னா வெலாசிட்டி அன்ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரியா, இது வந்து ஒரு வெலாசிட்டியோட மூவ் பண்ணுது. ஆனா அந்த வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகே, unequal to zero, ஆனா velocity is not constant. ஓகே, இது வந்து ஒரு நான் ஜீரோ வெலாசிட்டியோட மூவ் பண்ணுது, ஆனா velocity is not constant. ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும், இது வந்து டெஃபினெட்லி மூவிங் சார்ஜ் தான். ஏன்னா வெலாசிட்டி வந்து ஜீரோ கிடையாது. ஸோ வெலாசிட்டி ஜீரோ இல்லைன்னா மூவிங் சார்ஜ். மூவிங் சார்ஜ்னா எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம சொல்லலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, இது வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ டெஃபினெட்லி இது எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஆனா இந்த வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இல்லைன்னா இது வந்து ரேடியேஷனும் எமிட் பண்ணும். ஓகே, ஸோ ரேடியேஷன் இஸ் எமிட்டட். ஸோ ரேடியேஷன் இஸ் எமிட்டட். ஓகே, ஸோ இதுதான் ஆயிஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஐ ஹோப் திஸ் மச் இஸ் கிளியர். ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ ஹலோ கைஸ். ஸோ நம்ம அடுத்த பார்க்க போற டாபிக் வந்து என்னதுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்னது, நான் வந்து முதல்ல அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா எழுதிடுறேன். ஓகே, ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். ஸோ எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ இ வெக்டர் பிளஸ் கியூ இன்டு வி கிராஸ் பி. ஓகே, சோ இங்க வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்னது நம்ம பார்த்துடலாம். சோ இ இ வெக்டர் வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, பி வெக்டர் என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்ம டெஸ்லா வச்சு ரெப்ரசென்ட் பண்ணோம். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா டெஸ்லா. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் வந்து டெஸ்லா. இது வந்து ஷார்ட்ல டீன்னு சொல்லுவோம். ஓகே, வி வெக்டர் வந்து வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகிள். Q வந்து என்னன்னு பார்த்தோம்னா சார்ஜ் ஆஃப் பார்ட்டிகிள். சார்ஜ் ஆஃப் பார்ட்டிகிள். ஓகே, சோ நம்ம வந்து இவ்ளோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, சோ சப்போஸ் ஒரு ரீஜன் இருக்கு. ஓகே, சப்போஸ் ஒரு ரீஜன் இருக்கு. ஒரு ரீஜன் இருக்கு. அந்த ரீஜன்ல வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு ரீஜன் இருக்கு. அந்த ரீஜன்ல வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் இருக்கு. அந்த பார்ட்டிகிளோட சார்ஜ் வந்து Q. ஓகே, அந்த ரீஜன்ல வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. ஓகே, ரேண்டம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டர். அதே மாதிரி அந்த ரீஜன்ல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டர். ஓகே, ஒரு ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம். ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் அ சார்ஜ்ட் பார்ட்டிகல் இஸ் force due to electric field on a charged particle is q times e vector. So இதுதான் electric force due to electric field. ஓகே, அதே மாதிரி இது வந்து என்னதுன்னா force due to magnetic field. ஓகே, B வந்து magnetic fieldக்காக சப்ஸ்கிரிப்ட். So force due to magnetic field. ஓகே, so force due to magnetic field வந்து q times v vector cross b vector. ஓகே, இந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து v வெக்டர் ஓட ஸ்பீடோட மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, so net force on the particle is given by E force due to electric field plus force due to magnetic field, which is equal to q times E vector plus q times b vector cross b vector. ஓகே, சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நான் ஜீரோன்னு பண்ணிடுறேன். ஓகே, இந்த ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோன்னு பண்ணிடுறேன். அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்னன்னு ஆயிரும், இந்த டேர்ம் வந்து ஜீரோ ஆயிருமா, q டைம்ஸ் இ வெக்டர். இந்த டேர்ம் வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ மீதி என்ன இருக்கும், q டைம்ஸ்
V vector cross B vector. So this is equal to Q times V vector cross B vector. Okay. So electric field வந்து நான் zero பண்றேன்னா Lorentz force is equal to magnetic force. Okay. இந்த மொத்தம் okay இந்த whole term வந்து this whole term is equal to Lorentz force. Okay. Lorentz force. Okay. This whole term is equal to Lorentz force. This term is electric force, force due to electric field, and this term is magnetic force. Okay, force due to magnetic field. Okay, so if electric field வந்து zero இருந்தா, electric field வந்து zero இருந்தா, Lorentz force is equal to magnetic force. Okay, so இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. So this is important. Okay, Lorentz force. ஸோ நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸோட சில ஒப்சர்வேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒப்சர்வேஷன் வந்து என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சப்போஸ் என்கிட்ட வந்து ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து ஏ வெக்டர், ஒன்னு வந்து ஏ வெக்டர், அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு வெக்டர் இருக்கு பி வெக்டர். ஓகே, now suppose C vector equal to A vector cross B vector. Okay, so இப்போ நம்ம vectorsல படிச்சிருப்போம். So the resultant vector C vector will be perpendicular to A vector and C vector will be perpendicular to B vector. Okay, so resultant vector வந்து எப்பவுமே ரெண்டு வெக்டர்ஸ்க்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, ஸோ இந்த சி வெக்டர் இருக்கு இல்லையா, இது வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, ஸோ சி வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டர் அண்ட் சி வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு பி வெக்டர். ஓகே, ஸோ நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம பார்த்தோம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, magnetic force is given by Q into V vector cross B vector. Okay, Q times V vector cross B vector. So V vector வந்து suppose இப்படி இருக்கு. Okay, B vector வந்து இப்படி இருக்கு. So magnetic force நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? Magnetic force வந்து V vectorம் B vectorம் cross product பண்ணும்போது கிடைக்குது. Okay, so magnetic force will be perpendicular to V vector and magnetic force will be perpendicular to B vector. Okay, so in the V vector வந்து என்னது? V vector is nothing but velocity, velocity of charged particle. இந்த B vector வந்து என்னது? B vector வந்து magnetic field, magnetic field. Okay, so இதுதான் இங்க எழுதி இருக்கு magnetic force. Magnetic force so இது வந்து என்னது? Magnetic force. Okay, so basically இதுதான் இங்க எழுதி இருக்கு magnetic force is perpendicular to V vector and magnetic force is perpendicular to B vector. Okay, so நம்ம வந்து பார்த்தோம்னா magnetic force ஓட டைரக்ஷன் இங்க இருக்கும். So magnetic force ஓட டைரக்ஷன் வந்து perpendicular to both. Okay, so magnetic force வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். Okay, so இந்த டைரக்ஷன்ல magnetic force இருக்கும். So in the magnetic force வந்து perpendicular to V vector and perpendicular to B vector. Okay, இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து இன்னி ஒரு ரிசல்ட் வந்து வெக்டர் கால்குலஸ்ல படிச்சிருப்போம். that A vector cross B vector is given by AB sin theta. இங்க theta என்னது? Theta is angle between A vector and B vector. ஓகே, அதே மாதிரி இங்க angle theta னா this can be written as BQV sin theta. ஓகே, நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சி வெக்டரோட டைரக்ஷன் வந்து கீழே இருக்கும். ஓகே,
ஸோ சி வெக்டரோட டைரக்ஷன் வந்து கீழே இருக்கும். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம். நம்ம வந்து ரைட் ஹேண்ட் எப்படி கேர்ள் பண்ணோம், ஏ கிராஸ் பி பண்றோம் இல்லையா? ஸோ ஏ டு பி வந்து நம்ம ரைட் ஹேண்ட் வந்து கேர்ள் பண்ணோம். ஸோ ஏ டு பி நம்ம கேர்ள் பண்ணோம்னா சி வெக்டரோட டைரக்ஷன் வந்து கீழே வரும். ஓகே, ஸோ சி வெக்டரோட டைரக்ஷன் வந்து கீழே தான் இருக்கும். ஓகே, ஸோ சி வெக்டரோட டைரக்ஷன் கீழே இருக்கும். இது வந்து மைனஸ் சி வெக்டர். ஓகே, மைனஸ் சி வெக்டர். அதே மாதிரி நாங்க வி கிராஸ் பி பண்றோம்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து கீழே தான் இருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து கீழே இருக்கும். இது வந்து மைனஸ் மைனஸ் எஃப்பி. ஓகே, ஸோ ரொம்ப பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஓகே, ஸோ நம்ம இங்க வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆங்கிள் வந்து தீட்டான்னு இருந்ததுன்னா இது வந்து நம்ம பிக்யூவி சைன் தீட்டான்னு எழுதலாம். ஓகே, this is the magnitude. Okay, so magnitude of magnetic field is given by bqv sin theta. bqv sin theta and direction வந்து நம்ம cross product வச்சுட்டு ரைட் ஹேண்ட் வந்து curl பண்ணிட்டு thumb எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணதோ அதுதான் டைரக்ஷன், ஃபோர்ஸ் வெக்டரோட டைரக்ஷன். ஓகே, ஸோ நம்ம அடுத்த ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் என்கிட்ட வந்து ஒரு பார்ட்டிகல் இருக்கு. ஓகே, அந்த பார்ட்டிகல் வந்து இந்த மாதிரி ஒரு பாத் ஃபாலோ பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு கர்வ்டு பாத்ல அந்த பார்ட்டிகல் டிராவல் பண்ணுது. ஓகே, ஸோ என்கிட்ட ஒரு பார்ட்டிகல் இருக்கு. இந்த பார்ட்டிகல் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ்டு பாத்ல டிராவல் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு கர்வ்டு பாத்ல டிராவல் பண்ணுது அலாங் திஸ் ஒயிட் லைன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு தெரியும், சப்போஸ் இந்த பார்ட்டிகல் வந்து டிராவல் பண்ணிட்டு இங்க வந்துருச்சு, இந்த பாயிண்ட்ல வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஓகே, ஸோ velocity of a particle is always tangential, is always tangential to its trajectory, is always tangential to its trajectory or path. Okay, ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒன்றும் புது விஷயம் இல்லை. ஸோ சப்போஸ் வந்து பார்ட்டிகல் இந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து இந்த பாத்துக்கு டான்ஜென்ஷியலா இருக்கும். ஓகே, ஓகே, இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து இந்த பாத்துக்கு டான்ஜென்ஷியலா இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து இந்த வெலாசிட்டிக்கு பர்பெண்டிகுலரா இன்னொரு லைன் வரையறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரி. இது வந்து பார்ட்டிகல் பி, இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ வெலாசிட்டி வந்து எப்பவுமே டான்ஜென்ஷியலா இருக்கும். ஆனா ஆக்சிலரேஷன் பார்த்தோம்னா ஆக்சிலரேஷன் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் நான் ஆர்பிட்ரலி எனக்கு ஆக்சிலரேஷன் எங்க இருக்குன்னு தெரியாது. ஓகே, ஸோ நான் வந்து ரேண்டமா ஆக்சிலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சிலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சப்போஸ் இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு நான் அசியூம் பண்றேன். ஓகே, ஸோ இந்த ஆக்சிலரேஷன் வந்து நான் ரெண்டு காம்பனன்ட்ல ரிசால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஆக்சிலரேஷனை வந்து நான் ரெண்டு காம்பனன்ட்ல ரிசால்வ் பண்ணலாம். ஹொரிசான்டல் அண்ட் ஹொரிசான்டல் வெர்டிகல் காம்பனன்ட் சொல்ல முடியாது, parallel அண்ட் பர்பெண்டிகுலர் காம்பனன்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து parallel காம்பனன்ட். ஓகே, இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இது வந்து parallel காம்பனன்ட். ஸோ இது வந்து parallel காம்பனன்ட். ஓகே, ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா a sin theta. ஓகே,
A sin theta, A parallel equal to A sin theta. Okay, magnitude of A parallel equal to A sin theta. அதே மாதிரி நாங்க வந்து ஒரு perpendicular component-உம் draw பண்ணலாம். Okay, perpendicular component. So இது வந்து நான் A perpendicular இப்படி வச்சுட்டு represent பண்றேன். So A perpendicular ஓட magnitude பார்த்தோம்னா என்னது? A cos theta. A parallel ஓட magnitude வந்து A sin theta. Okay, A sin theta. So இதுதான் net acceleration. So net acceleration is nothing but sum of perpendicular component plus parallel component. Okay, sum of perpendicular component plus parallel component. So இது வந்து net acceleration. இது n, இது வந்து perpendicular component. இது வந்து parallel component. Okay, so நம்ம வந்து திருப்பி நம்ம வெக்டர்ஸ்ல படிச்சிருப்போம். Parallel component is responsible for changing the magnitude of velocity. Okay, so parallel component only changes the magnitude of velocity. Changes magnitude of velocity. அதே மாதிரி perpendicular component வந்து பார்த்தோம்னா இது வந்து வெலாசிட்டியோட டைரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இது வந்து வெலாசிட்டியோட மேக்னிடியூட் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ திஸ் கேன் சேஞ்ச் only the direction of velocity. Only the direction of velocity. Okay, not the magnitude. Okay, இது வந்து பார்த்தோம்னா it cannot change the magnitude. It cannot change the magnitude. ஸோ இது வந்து நம்ம வெக்டர்ஸ்ல படிச்சிருக்கோம். இது வந்து நான் சும்மா லைக் ரீகேப் பண்ணிட்டேன். ஓகே, ஏன்னா இது வந்து இது வச்சு நாங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்க என்ன பார்த்திருக்கோம்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, magnetic force is perpendicular to velocity. Okay, so magnetic force is perpendicular to velocity. அப்படின்னா acceleration due to magnetic field, acceleration or நம்ம வந்து net acceleration. Okay, so net acceleration due to magnetic field, due to magnetic field is perpendicular to velocity. எப்படி? So force is perpendicular to velocity. So in the magnetic force என்னது? Mass into acceleration due to magnetic force. Okay, so this is also perpendicular to velocity. So இது m வந்து என்ன? Mass. No, mass வந்து constant தான். So acceleration, net acceleration due to magnetic field is also perpendicular to velocity. நம்ம சொல்லலாமா? So net acceleration வந்து velocityயோட perpendicular இருந்தா வெலாசிட்டியோட parallel directionல ஆக்சிலரேஷனோட எந்த காம்பனண்ட்டும் இல்ல. ஓகே, சோ நான் என்ன சொல்ல வரேன்னா சப்போஸ் பார்ட்டிகல் வந்து இப்படி டிராவல் பண்ணுது. ஓகே, இந்த பாத்ல டிராவல் பண்ணுது. ஓகே, இந்த பாத்ல டிராவல் பண்ணுது. சோ ஸோ அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து இப்படி இருக்கு வி வெக்டர். ஓகே, ஸோ வி வெக்டர் இப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எங்க இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும், வெலாசிட்டி வெக்டரோட பர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இப்படி பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலரா இருக்குன்னா இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னது? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஓகே, ஆக்சிலரேஷன் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ நான் வந்து
acceleration due to magnetic field in the direction தான் இருக்கும். So இது வந்து நான் erase பண்ணிட்டு simply acceleration due to magnetic field in the direction தான் இருக்கும் அப்படின்னு நான் எழுதலாம். ஓகே, so acceleration due to magnetic field எங்க இருக்கு? So அப்படி நம்ம பார்த்தோம்னா parallel component இது வந்து நாங்க velocity ஓட parallel directionல resolve பண்ண முடியாது. ஓகே, இதுதான் net acceleration. ஓகே, so இந்த directionல பார்த்தோம்னா எந்த காம்போனன்ட்டும் இல்ல, no component. ஓகே, no component in no component in direction parallel to velocity, in direction parallel to velocity. Okay, no component in direction parallel to velocity. So இப்போ நாங்க இங்க டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இந்த parallel component தான் velocityயோட magnitude மாத்தும். ஓகே, சோ இங்க வந்து parallel component is 0. ஓகே, இங்க வந்து parallel component பார்த்தோம்னா 0, ஏன்னா parallel component இல்லவே இல்லை. சோ இல்லைன்னா அந்த parallel component வந்து 0. ஓகே, சோ parallel component இல்ல அப்படின்னா இந்த velocityயோட magnitude வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, சோ magnitude, so magnitude of velocity will not change, will not change. Okay, or simple இது எழுதணும்னா magnitude of velocity will be constant. Okay, ஆனா direction மாறலாமா? Yes, direction வந்து definitely மாறலாம். ஏன்னா velocityயோட perpendicular component இருக்கு, சரியா? So இதுதான் perpendicular component. Okay, இதுதான் net acceleration perpendicular component. Okay, so perpendicular component இருக்கு, so direction can change. So direction of velocity can change. Can change. ஆனா magnitude வந்து constant ஆ தான் இருக்கும். Okay, so I hope this much is clear. So இதுதான் இங்க எழுதி இருக்கு. Since magnetic force is always perpendicular to velocity, okay, since magnetic force is always perpendicular to velocity, there is no component of acceleration in the direction of velocity. So yeah, in direction of velocity, in the direction la acceleration or component on the zero. So no component in direction of velocity. Hence, magnetic force never changes the speed of the particle. சரியா? So speed வந்து என்னது? Speed is nothing but magnitude of velocity. So அது வந்து சேஞ்ச் ஆகாது. அதாவது magnitude of speed magnitude of velocity வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். So speed வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, so இப்போ ஒரு பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி என்னது? கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் half and magnitude of velocity whole square. ஓகே, அதாவது half and v square. ஓகே, half and v square. So இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, so change in kinetic energy வந்து ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா இந்த v வந்து கான்ஸ்டன்ட், m வந்து கான்ஸ்டன்ட், பார்ட்டிகளோட மாஸ் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. மாஸ் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். So மாஸும் கான்ஸ்டன்ட், ஸ்பீடும் கான்ஸ்டன்ட், ஸோ கைனெட்டிக் எனர்ஜியும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஜீரோ. ஸோ அதுதான் இங்க எழுதி இருக்கு. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் cannot change the kinetic energy of a charged particle, or in simple terms, change in kinetic energy is equal to zero. Okay, so that is about this slide. So moving on, work done by magnetic force on a moving charged particle is always zero. Okay, இது வந்து எப்படி? ஓகே, இது வந்து இந்த ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒர்க் டன் பை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சரியா? ஒர்க்கோட ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. ஓகே, velocity times dt. Okay, so v vector நம்ம பார்த்தோம்னா என்ன? S ds vector by dt vector. Okay, so S vector is nothing but v dot dt. Okay, so so S vector is nothing but v dot dt. Okay, so இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? fb vector
dot v vector dot dt. Okay. So நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா முன்னாடி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி. ஸோ நம்ம வந்து இது வந்து என்னது இது வந்து டாட் ப்ராடக்ட். ஓகே, டாட் ப்ராடக்ட். ஸோ டாட் ப்ராடக்ட் பத்தி நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃபோர்ஸ் வெக்டர் வந்து இப்படி இருக்கு, வெலாசிட்டி வந்து இப்படி பர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இந்த ரெண்டத்தோட டாட் ப்ராடக்ட் வந்து என்னென்ன இருக்கும், ஜீரோவா இருக்கும். FB வெக்டர் டாட் V வெக்டர் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ இது வந்து ஜீரோ. Okay, so work done by magnetic field is zero. Okay, so அதே மாதிரி நாங்க வந்து power due to magnetic field is rate of work dW by dt. Okay, so work வந்து என்னது, so work வந்து நம்ம பார்த்தோம்னா FB dot V vector dot dt by dt. So dt cancel, so FB vector dot V vector. So இது வந்து zero. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணலாம். So work done by magnetic field is always zero and power due to magnetic field is also zero. Okay. So இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரிசல்ட், இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. So இது வந்து important result. Okay, work done by magnetic force on a moving charged particle is always zero. Okay.